காவல் நிலையத்தில் பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கைகளை அந்த புலன் விசாரணை அலுவலர் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீத 2023 பிரிவு 193 மற்றும் காவல் நிலை ஆணைகள் 658 படி 90 நாட்களுக்குள் புலன் விசாரணையை முடித்து அரசு தரப்பு சாட்சியங்களை விசாரணை செய்து அதை படிவம் 89 அதை நிரப்பி அந்த படிவம் அடங்கிய அனைத்து கோப்புகளையும் அந்த பார்வை மகஜூர் உட்பட்ட அனைத்து குற்றப்பத்திரிகைகளையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கணும். இதுதான் வழக்கமான முறை. சில வழக்குகளை முற்றாக்கம் செஞ்சிருப்பாங்க. சில முதல் தகவல் அறிக்கைகளை சரியாக சாட்சியங்கள் இல்லை, இதை புலன் விசாரணை செய்ய முடியல, இதனால் இது ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டாங்க, இல்ல அப்படின்னா ஒருதலை பட்சமாக பொய் புகார் அப்படின்னு சொல்லி அந்த விசாரணை அலுவலர்கள் ஏதாவது ஒரு முதல் தகவல் அறிக்கையை அவங்க முற்றாக்கம் செஞ்சு அதை தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, எம்எஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த விசாரணை அலுவலர் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிவம் 89 பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீத 2023 பிரிவு 193 மற்றும் த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் த காவல் நிலை ஆணைகள் 658 படி படிவம் 89 தெளிவாக குறிப்பிட்டு நீதிமன்றத்துல கொடுக்கணும். நீதிமன்றத்தில் கொடுப்பது மட்டுமே அவருடைய வேலை கிடையாது. எதனால் இந்த விசாரணை இந்த எஃப்ஐஆரை இந்த முதல் தகவல் அறிக்கையை நான் தள்ளுபடி செஞ்சேன், எதனால் இந்த முதல் தகவல் அறிக்கையை நான் முற்றாக்கம் செஞ்சேன் அப்படின்னு காரணத்தை குறிப்பிடணும். சில புலன் விசாரணை அலுவலர்கள் இந்த காரணத்தை குறிப்பிடுவதே கிடையாது. ஆகையால் யாரோடைய ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை முற்றாக்கம் செய்யப்பட்டுச்சு இல்ல தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு காவல் நிலையத்தில் அப்படின்னா, நீங்க தாராளமாக படிவம் 89 எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. இல்ல அப்படின்னா முதல் தகவல் அறிக்கை சார்ஜ் ஷீட் என்று சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையாக தாக்கல் பண்ணாங்க நீதிமன்றத்தில் அப்படின்னா, நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நீங்க தாராளமாக படிவம் 89 எனக்கு தரணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். படிவம் 89 அப்படிங்கிறது அந்த குற்றப்பத்திரிகை. குற்றப்பத்திரிகையில தெளிவாக குற்றம் சார்ந்த அனைத்து தகவல்களும் இருக்கும், சாட்சியங்களின் விசாரணைகளும் இருக்கும். அப்படி அந்த முதல் தகவல் அறிக்கை ரத்து செஞ்சிருந்தாலும், தள்ளுபடி செஞ்சிருந்தாலும், முற்றாக்கம் செஞ்சிருந்தாலும், எம்எஃப் செஞ்சிருந்தாலும் அதுல தெளிவாக அது குறிப்பிட்டிருக்கும். அந்த குறிப்பிட்ட அனைத்து கோப்புகளையும் நீதிமன்றத்துல கட்டாயமாக அந்த முதல் தகவல் அறிக்கையை விசாரணை செய்த அந்த புலன் விசாரணை அலுவலர் ஐஓ என்று சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கட்டாயமாக அங்க நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சிருக்கணும். அப்படி தாக்கல் செய்யாம கட்டாயமா ஒரு வழக்கை நீங்க தள்ளுபடி செய்ய முடியாது.